வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல நாம நிலை மின்னழுத்தம் பற்றி பார்க்க போறோம். நிலை மின்னழுத்தம்னா என்ன, நிலை மின்னழுத்த வேறுபாடுனா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன வீடியோல நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல நாம ஒரு புள்ளி மின்துகளால் உருவாகக்கூடிய மின்புலத்துல ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஒரு புள்ளி மின்துகளை பார்க்குறீங்க. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த புள்ளி மின்துகள் ஆதி புள்ளியில வைக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம எடுத்துப்போம். அப்ப இந்த புள்ளி மின்துகளை சுற்றி ஒரு மின்புலம் உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப இந்த மின்புலத்துல நம்ம ரெண்டு புள்ளிகளை எடுத்துக்கலாம். ஒரு புள்ளி ஏன்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு, இன்னொரு புள்ளி பீன்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஏ புள்ளி RA அப்படிங்கிற தொலைவில் இருக்கிறதாக நம்ம எடுத்துப்போம். அதே போல இந்த பி புள்ளி RB அப்படிங்கிற தொலைவில் இருக்கிறதாக நம்ம எடுத்துப்போம். Q' அப்படிங்கிற ஒரு மின்னூட்டம் கொண்ட ஒரு நேர்மின் துகளை நம்மளுடைய சோதனை மின்துகளாக நம்ம எடுத்துக்க போறோம். இந்த சோதனை மின்துகளை இந்த பி புள்ளியிலிருந்து ஏ புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம கணக்கிட போறோம். அப்ப அந்த வேலை நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஓரலகு மின்னூட்டத்தை பி புள்ளியிலிருந்து ஏ புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம கணக்கிடலாம்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. சரி, அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் டன் டு மூவ் த சார்ஜ் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போறோம். அதற்கான பேர் நம்ம வழக்கமாக எப்படி கொடுப்போம்? WAB. இதுல ஏங்கிறது ஃபைனல் பாயிண்ட், எந்த பாயிண்ட்டுக்கு முடிவு, நம்மளுடைய இறுதி நிலை. பிங்கிறது தொடக்க புள்ளி. அப்படி இருந்த பி இருந்து ஏவை நோக்கி நகர்த்துறோம் அப்படின்னா WAB அப்படிங்கிற கன்வென்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி, அப்ப நம்ம WAB பியிலிருந்து ஏக்கு இந்த Q' மின்துகளை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம கணக்கிட போறோம். சரி, இதை கணக்கிடணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? இப்ப ஒர்க் டன் குரிய ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? ஒர்க் டன் குரிய ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஒர்க் டன் W என்னது? Fங்கிற விசை ஒரு பொருளின் மீது செயல்பட்டு Dங்கிற ஒரு இடப்பெயர்ச்சி அது உருவாக்குது அப்படின்னா F.D. அதான் செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்முலா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது FD cos θ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தீட்டாங்கிறது இந்த F வெக்டருக்கும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இடப்பெயர்ச்சி வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். இதை நம்ம இந்த கேஸ்ல பயன்படுத்த முடியுமா? முடியாது இல்லையா? ஏன் முடியாது? ஏன்னா இங்க விசை எப்படிப்பட்ட விசை? இது ஒரு மாறுபடும் விசையாக இருக்கு. எப்படி மாறுபடும் விசையாக இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த பி புள்ளியில இந்த Q' மின்துகள் மீது இந்த மின்துகளின் இந்த மூல மின்துகளின் காரணமாக செயல்படக்கூடிய நம்ம விசை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் பாருங்க, இதுதான் அதனுடைய டைரக்ஷன் இல்லையா? ஏன்னா இரண்டுமே நேர்மின் துகள்களா இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் நடுவே விலக்கு விசை இருக்கும். அந்த விலக்கு விசை கூலும் விசைனால FC வெக்டர் அப்படிங்கிற பேர் நான் கொடுத்திருக்கேன். சரி, இந்த FC வெக்டருடைய மதிப்பு எதை பொறுத்தது அப்படிங்கறத நீங்க கூலும் விதியில் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ அதுக்குரிய ஃபார்முலா என்ன? F = K Q1 Q2 divided by R². Q1 Q2ங்கிறது அந்த ரெண்டு மின்துகள்கள், எந்த மின்துகள்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய விசையை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த மின்துகள்கள். Rங்கிறது இந்த ரெண்டு மின்துகள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு. அப்போ இந்த தொலைவு மாற மாற, இந்த Rங்கிற அந்த தொலைவு மாற மாற விசையினுடைய மதிப்பும் மாறுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப இந்த கேஸ்ல என்ன ஆகும்? அப்ப பாருங்க, பில இருந்து ஏ நோக்கி இந்த துகள் நகரும் போது அது மீது செயல்படக்கூடிய இந்த கூலும் விசை அல்லது நிலை மின்னியல் விசை அதனுடைய மதிப்பு இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து இந்த டெஸ்ட் சார்ஜ்க்கு இருக்கக்கூடிய தூரம் மாறக்கூடிய காரணத்தினால, இந்த ஆரினுடைய மதிப்பு மாறக்கூடிய காரணத்தினால இந்த ஃபோர்ஸினுடைய மதிப்பும் மாறுகிறது, விசையினுடைய மதிப்பும் மாறுகிறது. அப்ப இது எப்படிப்பட்ட விசை அப்படின்னா ஒரு மாறுபடும் விசை. இப்போ ஒரு மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி F.D போட முடியாது. ஏன்னா இது ஒரு மாறா விசைக்கு மட்டும் தான் நம்ம இது பயன்படுத்த முடியும். அப்ப மாறுபடும் விசை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதுக்கு கால்குலஸை பயன்படுத்துவோம், இன்டகிரேஷன் பண்ணுவோம். சரி, வாங்க அந்த மெத்தட பண்ணி இந்த செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். அதை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு P அப்படிங்கிற ஒரு புள்ளியை நான் எடுத்துக்கிறேன். இந்த Pங்கிற புள்ளி Xங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கிறதாக நம்ம எடுத்துப்போம். இப்ப இந்த Pங்கிற புள்ளியிலிருந்து ஒரு மிகச்சிறிய ஒரு இடப்பெயர்ச்சியை நம்ம உருவாக்குறோம். அதாவது Pயிலிருந்து ஒரு சிறிய ஒரு இடப்பெயர்ச்சி, அந்த இடப்பெயர்ச்சிக்கு நான் DX அப்படிங்கிற பேரை கொடுத்திருக்கேன். இந்த இடப்பெயர்ச்சி இந்த புள்ளியிலிருந்து P இருக்கக்கூடிய புள்ளியிலிருந்து இடதுபுறம் நோக்கி ஒரு சிறிய ஒரு இடப்பெயர்ச்சி DXங்கிற ஒரு சிறிய இடப்பெயர்ச்சி நம்ம எடுத்திருக்கோம். சரி, அப்போ இந்த சிறிய இடப்பெயர்ச்சி நம்ம எப்படிப்பட்ட இடப்பெயர்ச்சியா எடுக்கிறோம்? அந்த இடப்பெயர்ச்சியில விசையினுடைய மதிப்பு மாறாமல் இருக்கக்கூடிய வகையில அந்த அளவுக்கு இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால், மிகச்சிறிய மீச்சிறு ஒரு இடப்பெயர்ச்சியை நம்ம எடுத்திருக்கோம்.
அப்ப அந்த இடப்பெயர்ச்சி dxங்கிற இடப்பெயர்ச்சியின் போது விசையினுடைய மதிப்பு வந்து மாறாமல் இருக்குது அப்படின்னா அந்த விசையினுடைய மதிப்பை நம்ம இந்த ஃபார்முலாவை F.D பயன்படுத்தி நம்ம அந்த செய்யப்பட்ட வேலையை நம்ம கணக்கிடலாம் இல்லையா? அந்த சிறிய இடப்பெயர்ச்சி dxங்கிற இடப்பெயர்ச்சிக்கு செய்யப்பட்ட வேலையை நான் வந்து dw அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். சிறிய இடப்பெயர்ச்சிக்கு செய்யப்பட்ட வேலை, அதனால அதுக்கு சிறிய வேலைன்னு வச்சுக்கலாம் இல்லையா? இப்ப dw அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். அப்ப dw ஈக்குவல் டு இந்த P புள்ளியில இருக்கக்கூடிய விசை Fp டாட் இந்த இடப்பெயர்ச்சி dx அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இந்த P புள்ளியில இருக்கக்கூடிய விசை வந்து Fp வந்து நம்ம என்ன இந்த இடப்பெயர்ச்சி முழுக்க வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு சிறிய இடப்பெயர்ச்சி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அப்ப அதனால ஒரு மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு நம்ம இங்க வந்து பயன்படுத்தலாம். அப்ப Fpங்கிறது ஒரு மாறா விசைன்னு எடுத்துட்டோம். அப்ப இந்த புள்ளியில் இந்த P புள்ளியிலிருந்து நகர்ந்து இது வரைக்கும் வருவதற்கு வரும் வரையில் இந்த Fனுடைய மதிப்பு வந்து மாறாமல் இருக்கு. இப்ப அந்த மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கறது கூலும் விதிப்பதை நம்ம சொல்லலாம் இல்லையா? Fpனுடைய மதிப்பு வந்து எவ்வளவு? Fp ஈக்குவல் டு K இன்டு Q டேஷ் டிவைடட் பை இரண்டுக்கும் இடையே இந்த சோர்ஸ் இந்த மூல மின்துகளுக்கும் இந்த சோதனை மின்துகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு. அப்ப இந்த P புள்ளியில வந்து சோதனை மின்துகள் இருந்தது அப்படின்னா அந்த தொலைவு வந்து x இல்லையா? அப்போ டிவைடட் பை x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரி, இதை கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. dw ஈக்குவல் டு Fpக்கு பதிலா Q டேஷ் டிவைடட் பை x ஸ்கொயர் Fp டாட் dx. டாட் dxங்கும் போது நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன எழுதுவோம்? Fp dx இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அது ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணம். அதே போல எழுதுனேன் அப்படின்னா Fpனுடைய மதிப்பு Q டேஷ் டிவைடட் பை x ஸ்கொயர் இன்டு dx இன்டு ரெண்டுக்கும் இந்த விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான கோணம். அது எவ்வளவு பாருங்க. விசை செயல்படக்கூடிய திசை, கூலும் விசை செயல்படக்கூடிய திசை நீங்க எங்க பாக்குறீங்க இல்லையா? அது வந்து வலதுபுறம் நோக்கி செயல்படுது. இந்த Fc உடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா வலதுபுறம் நோக்கி செயல்படுது அப்படிங்கறத பாக்குறீங்க. ஆனா இடப்பெயர்ச்சி வந்து நம்ம P புள்ளியிலிருந்து இடதுபுறம் நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? B புள்ளியிலிருந்து A புள்ளியை நோக்கி நகர்த்துறதா தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப B புள்ளியிலிருந்து A புள்ளியை நோக்கி நகர்த்தும் போது இடப்பெயர்ச்சி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இடப்பெயர்ச்சி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ விசையும் இடப்பெயர்ச்சியும் வந்து எதிரெதிர் திசையில இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப cos 180 டிகிரிஸ். சரி, அப்படி போட்டா என்ன வரும்? அப்ப dw உடைய மதிப்பு Q டேஷ் டிவைடட் பை x ஸ்கொயர் dx இன்டு cos 180 எவ்வளவு? -1 இல்லையா? அப்படின்னா dw எவ்வளவு? -Q டேஷ் டிவைடட் பை x ஸ்கொயர் dx அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. சரி, இப்போ இந்த சிறிய இடப்பெயர்ச்சிக்கு செய்யப்பட்ட வேலையை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த Q டேஷ்ங்கிற மின்துகளின் மீது செய்யப்பட்ட வேலை. சரி, அப்போ இந்த மொத்தமா இந்த B புள்ளியிலிருந்து A புள்ளிக்கு நகர்வதற்கு செய்யப்பட்ட வேலைன்னு நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? இப்ப நம்ம என்ன எழுதலாம்? இன்டகரல் dw, அதுக்கான மதிப்பை நம்ம w அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். w என்ன பேர் கொடுத்தோம்? B லிருந்து Aக்கு மூவ் பண்றோம். அப்ப AB ஃபைனல் பொசிஷன், அதுக்கப்புறம் இனிஷியல் பொசிஷன் ஈக்குவல் டு இன்டகரல் -Q டேஷ் டிவைடட் பை x ஸ்கொயர் இன்டு dx. இந்த கேங்கிறது 1/4πε0 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஃபைனலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இந்த இன்டகிரேஷனை பண்ணலாம். இப்போ இந்த இன்டகிரேஷனுடைய லிமிட்ஸ் என்ன? நம்ம வந்து B புள்ளியிலிருந்து A புள்ளிக்கு நகர்த்தணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருக்க இந்த எக்ஸுங்கிற இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம். எக்ஸினுடைய மதிப்பு வந்து நம்ம எதை பொறுத்து இன்டகிரேட் பண்றோம்? எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். அப்ப எக்ஸினுடைய மதிப்பு வந்து B புள்ளியில் இருக்கும்போது என்னவாக இருக்கு? RB ஆக இருக்கு. A புள்ளிக்கு வரும்போது RA வாக இருக்கு. அப்ப நம்ம எதுல இருந்து எது வரை இன்டகிரேட் பண்ணணும்? நம்ம RB லிருந்து RA வரை இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? சரி, இப்ப இதை இன்டகிரேட் பண்ணலாம். WAB ஈக்குவல் டு பாருங்க, இதுல -KQ டேஷ் டிவைடட் பை x ஸ்கொயர். இதுல பாத்தீங்க அப்படின்னா K ஒரு கான்ஸ்டன்ட், Q டேஷ் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட். அப்ப அதை எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா -KQ டேஷ் இன்டகரல் dx டிவைடட் பை x ஸ்கொயர் RB to RA அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. சரி, இப்போ இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும்? WAB ஈக்குவல் டு -KQ டேஷ் dx x to the power of -2. அப்ப x to the power of -n எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க? x to the power of -n plus 1 divided by -n plus 1. அதை பண்ணோம் அப்படின்னா x to the power of -2 plus 1 divided by -2 plus 1 RB இருந்து RA வரைக்கும். சரி, இப்போ என்ன வரும்? WAB equal to
கே கியூ கியூ டேஷ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா -2 + 1 வந்து -1 இல்லையா? இப்போ மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1. சரி, இப்போ என்ன வரும் இதை சால்வ் பண்ணா? WAB ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் கே கியூ கியூ டேஷ் இன்டூ 1/x வரும் இல்லையா? லிமிட்ஸ் வந்து RBயிலிருந்து RA வரை. இப்போ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா WAB ஈக்குவல் டு கே கியூ கியூ டேஷ் இன்டூ 1/RA மைனஸ் 1/RB. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம வந்து Q டேஷ் அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தை, நேர்மின்னூட்டம் கொண்ட ஒரு துகளை இந்த B புள்ளியிலிருந்து A புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இன்னொரு முறை சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இதை வந்து B புள்ளிக்கும் A புள்ளிக்கும் நடுவே இருக்கக்கூடிய நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு நிலை மின்னழுத்த ஆற்றலில் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா? நம்ம பார்த்தோம்ல போன வீடியோல. சரி, அப்போ Q டேஷ்ங்கிற மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை இவ்வளவு அப்படின்னா ஓரலகு மின்னூட்டம் கொண்ட ஒரு மின்துகளை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை என்னவாக இருக்கும்? என்ன பண்ணணும்? அதுக்கு WAB டிவைடட் பை Q டேஷ் இல்லையா? Q டேஷுக்கு இவ்வளவு செய்யப்பட்ட வேலை இவ்வளவு. அப்போ ஓரலகு மின்னூட்டம் டிவைடட் பை Q டேஷ் பண்ணணும். ஈக்குவல் டு K இன்டூ Q இன்டூ 1/RA மைனஸ் 1/RB. சரி, இப்போ இது என்னது? இதுதான் வந்து A புள்ளிக்கும் B புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு இல்லையா? ஓரலகு மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை தானே மின்னழுத்த வேறுபாடு. அப்ப VAB, அதாவது இந்த VAB அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா A புள்ளிக்கும் B புள்ளிக்கும் நடுவே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. அதான் VAB அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவோம். சரி, அப்ப VAB மதிப்பு KQ இன்டூ 1/RA மைனஸ் 1/RB. இதுல K மதிப்பு வந்து நம்ம 1/4πε0 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி சரி, இப்போ AB ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அதுக்கு VAB அப்படிங்கிற பேர் கொடுத்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்? VAB அப்படின்னா வந்து VA மைனஸ் VB. A புள்ளியில் இருக்க, ஏன்னா ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா A புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் மைனஸ் B புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம். அதான் அதுக்கு அர்த்தமாக இருக்க முடியும் இல்லையா? அது வந்து எவ்வளவுன்னா Q/4πε0 இன்டூ 1/RA மைனஸ் 1/RB அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்ப இதுல இருந்து நம்ம A புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தொடக்க புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து சுழியாக இருக்கக்கூடிய வகையில நம்ம தொடக்க புள்ளியை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸ்ல நம்ம வந்து அந்த இறுதி புள்ளிக்கும் தொடக்க புள்ளிக்கும் நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு தான் அந்த இறுதி புள்ளியினுடைய மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? மேத்தமேட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த VA மைனஸ் VBல VBங்கிற அந்த மின்னழுத்தம், அதாவது B புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? VAB ஈக்குவல் டு VA மைனஸ் 0 ஆயிடும். அப்படின்னு அளவு ஈக்குவல் டு VA. அப்போ இந்த VAB A புள்ளிக்கும் B புள்ளிக்குமான இந்த ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு இந்த A புள்ளியினுடைய மின்னழுத்தத்திற்கு சமமாக மாறிடும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட தொடக்க புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து சுழி. அப்ப இந்த கேஸ்ல வந்து நம்ம வந்து இந்த வேலையை, அதாவது இந்த B புள்ளி, இந்த 0ங்கிற மின்னழுத்தத்தை கொண்ட அந்த B புள்ளியிலிருந்து இந்த A புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலையை நாம வந்து இந்த A புள்ளியினுடைய மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். சரி, அப்போ எந்த புள்ளியில வந்து மின்னழுத்தம் வந்து சுழியாக இருக்கும், எந்த புள்ளியை நம்ம வந்து தொடக்க புள்ளியாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற கேள்வி நம்ம மைண்ட்ல வருது இல்லையா? இப்ப மின்னழுத்தம் வந்து சுழியாக இருக்கணும் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மின்னழுத்த வேறுபாடு வந்து ஒரு ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவே, AB ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவே ஒரு மின்துகளை, ஒரு சோதனை மின்துகளை கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலை டிவைடட் பை அந்த மின்துகளினுடைய சோதனை மின்துகளினுடைய மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? WAB டிவைடட் பை Q டேஷ்னு பார்த்தோம். சரி, அப்போ இந்த V மதிப்பு 0வாக இருக்கணும் அப்படின்னா இந்த WAB மதிப்பு வந்து 0வாக இருக்கணும். இப்போ ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கணும். WAB வந்து 0வாக. இப்போ WAB எப்போ 0வாக இருக்க முடியும்? செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நீங்க என்ன பார்த்தீங்க? ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? விசை டாட் இடப்பெயர்ச்சி. அப்போ செய்யப்பட்ட வேலை சுழியாக இருக்கணும் அப்படின்னா விசை வந்து சுழியாக இருக்கணும் இல்லையா? விசை வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ விசை எப்போ சுழியாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை பாருங்க. F ஈக்குவல் டு K இன்டூ Q1 Q2 டிவைடட் பை R². இந்த K, Q1, Q2 இது எதுவுமே சுழியாக முடியாது இல்லையா? எல்லாமே மின்னூட்டம் போது சுழியாக முடியாது.
கேங்கிறது 1/4πε0, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு 9 × 10⁹. அப்ப அதுவும் வந்து சுழியாக முடியாது. அப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஆரினுடைய மதிப்பு வந்து இன்ஃபினிட்டி ஆச்சு அப்படின்னா இந்த எஃப்னுடைய மதிப்பு வந்து என்ன ஆகும்? எஃப் வந்து 0 ஆயிடும் இல்லையா? அப்ப முடிவில்லா தொலைவுல இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா முடிவில்லா தொலைவுல இந்த ரெண்டு சோர்ஸ் சார்ஜுக்கும் இந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ வந்து 0 ஆயிடுது. அப்படி இருக்க காரணத்தினால அந்த துகளை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை வந்து 0 ஆயிடுது. அதனால அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, முடிவில்லா தொலைவில் இருந்து ஒரு சோதனை மின்துகளை இந்த ஏங்கிற புள்ளிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலை சீரான திசை வேகத்தோடு, அதெல்லாம் நம்ம போன வாட்டியே ஏன் சீரான திசை வேகம் எல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். சீரான திசை வேகத்தோடு கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலை தான் வந்து அந்த ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம். சரி, இப்போ இது ஒரு ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா என்ன வருது அப்படிங்கறத டிரைவ் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம பிளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் சார்ஜை எடுத்துக்கிறோம். இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து ஆதி புள்ளியில இருப்பதாக, ஆரிஜின்ல இருப்பதாக எடுத்துப்போம். இப்ப இந்த சோர்ஸ் சார்ஜில் இருந்து RAங்கிற தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஏங்கிற புள்ளியை நம்ம வந்து இந்த புள்ளியினுடைய மின்னழுத்தம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப பிங்கிற இன்னொரு புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த பிங்கிற புள்ளியிலிருந்து ஏங்கிற புள்ளிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலையை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதன் மூலமாக இந்த ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை வைத்து இந்த ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல போறோம். சரி, இந்த பி புள்ளி வந்து RBங்கிற தொலைவில் இருக்கிறதா நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ இந்த பி புள்ளியிலிருந்து ஏ புள்ளிக்கு பிளஸ் கியூ டேஷ் அப்படிங்கிற மின்னூட்டத்தை கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலை, அதுதான் வந்து நம்ம கணக்கிட போறோம். இந்த பி புள்ளி ஏ புள்ளி ரெண்டுமே வந்து இந்த புள்ளி மின்துகள் பிளஸ் கியூங்கிற மின்னூட்டம் கொண்ட இந்த புள்ளி மின்துகள் உருவாக்கக்கூடிய மின்புலத்துல இருக்கு. சரி, அப்போ இந்த பி புள்ளியில வந்து இந்த துகள் இருக்கும் போது அதன் மீது வந்து கூலும் விசை செயல்படும். இந்த கூலும் விசையினுடைய திசை வந்து விலக்கு விசையா இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்ப இதை வைத்து இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு VAB ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம், Q/4πε0 இன்டு 1/RA மைனஸ் 1/RB அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இப்ப இந்த ஏங்கிற புள்ளியில இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பிங்கிற புள்ளி வந்து இன்ஃபினிட்டியில இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். அப்ப பி வந்து இன்ஃபினிட்டியில இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பாருங்க. VAB அதாவது VA மைனஸ் VB ஈக்குவல் டு Q/4πε0 இன்டு 1/RA மைனஸ் 1/RB இல்லையா? சரி, இதுல வந்து B இன்ஃபினிட்டியில இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VB வந்து 0 ஆயிடும். அப்ப என்ன வரும்? VABங்கிறது ஈக்குவல் டு VA இல்லையா? ஏன்னா VB 0 ஆயிடுச்சு. ஈக்குவல் டு Q/4πε0 இன்டு 1/RA மைனஸ் 1/RBங்கிற டிஸ்டன்ஸ் இப்ப எவ்வளவு ஆகும்? RB இன்ஃபினிட்டியில இருக்கு அப்படின்னா RB ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இல்லையா? இப்போ 1/∞. 1/∞ 0 அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? VA ஈக்குவல் டு Q/4πε0 இன்டு RA அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இந்த ஏங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா நமக்கு என்ன வருது? Q, அதாவது Qங்கிறது இந்த சோர்ஸ் சார்ஜினுடைய மின்னூட்டம், மூல மின்துகளினுடைய மின்னூட்டம், டிவைடட் பை 4πε0 இன்டு RA. RAங்கிறது இந்த ஏங்கிற புள்ளி இந்த சோர்ஸ் சார்ஜில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறதோ அந்த தொலைவு. இதுதான் வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்திற்கான ஃபார்முலா. சரி, இது வரைக்கும் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்னழுத்தம் அதற்கான ஃபார்முலா நம்ம வந்து டிரைவ் பண்ணோம். அந்த ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்னழுத்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா Q/4πε0 இன்டு RA அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Qங்கிறது அந்த சோர்ஸ் சார்ஜினுடைய மின்னூட்டம், அதாவது இந்த மூல மின்துகளினுடைய மின்னூட்டம். RAங்கிறது அந்த மூல மின்துகளுக்கும் எந்த புள்ளியில் நம்ம வந்து மின்னழுத்தத்தை அளக்குறோமோ அந்த புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு. சரி, இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? இந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோர்ஸ் சார்ஜினுடைய மின்னூட்டத்தை சார்ந்திருக்கு, அதுக்கப்புறம் சோர்ஸ் சார்ஜுக்கும் அந்த புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவை சார்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் சார்ஜ் உருவாக்கக்கூடிய மின்புலத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு புள்ளிகள்ல இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தொலைவை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த தொலைவு வந்து அதிகமாக அதாவது இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து நம்ம தள்ளி போக இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு வந்து குறைந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது எந்த கேஸ்ல? நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் வந்து ஒரு நேர்மின் துகளாக இருக்கும்போது. சரி, வாங்க அதை புரிஞ்சுக்கலாம்.
இப்ப பாருங்க, நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் ஒரு நேர்மின் துகளாக எடுத்திருக்கோம். அது வந்து ஆதி புள்ளியில இருக்கு. இப்போ நாம அதனுடைய மின்புலத்துல இருக்கக்கூடிய 3 வெவ்வேறு புள்ளிகளை, வெவ்வேறு தொலைவுகள்ல இருக்கக்கூடிய 3 புள்ளிகளை எடுத்துக்கலாம். ஒன்னு P, Q, T. இது 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த RP, RQ மற்றும் RT அப்படிங்கிற தொலைவில் இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துப்போம். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா? என்ன இது 3ம் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம எப்படி சொல்லலாம்? RT வந்து கிரேட்டர் தேன் RQ கிரேட்டர் தேன் RPன்னு சொல்லலாம் இல்லையா? சரி, அப்படி இருக்கும்போது இந்த புள்ளிகள்ல இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. P புள்ளியில் இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை VPன்னு எடுத்துக்கிறீங்க. Q புள்ளியில் இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை VQன்னு எடுத்துக்கலாம். T புள்ளியில் இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை VTன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா P புள்ளி இந்த 3 புள்ளிகள்ல P புள்ளி தான் வந்து சோர்ஸ் சார்ஜுக்கு அருகாமையில இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால VP வந்து கிரேட்டர் தேன் VQ வந்து கிரேட்டர் தேன் VT ஆக இருக்கும். இப்ப இந்த மின்புலத்துல நம்ம ஒரு சோதனை மின்துகளை வைக்கிறோம். இந்த சோதனை மின்துகள் வந்து என்ன திசையில நகரும்? உயர் மின் அழுத்தத்திலிருந்து தாழ் மின் அழுத்தத்தை நோக்கி நகருமா, அல்லது தாழ் மின் அழுத்தத்திலிருந்து உயர் மின் அழுத்தத்தை நோக்கி நகருமா? ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல் நோக்கி நகருமா, இல்ல லோயர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் நோக்கி நகருமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்ப இந்த Q டேஷ் பிளஸ் Q டேஷ் அப்படிங்கிற நேர் மின் துகளின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து எப்படிப்பட்ட விசையாக இருக்கும்? ஒரு விலக்கு விசையாக இருக்கும் இல்லையா? கூலும் ஃபோர்ஸ். அது வந்து விலக்கு விசையோட டைரக்ஷன் வந்து நீங்க இங்க பார்க்கலாம். இந்த விசை வந்து F வெக்டர் நீங்க மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த Q டேஷ்ங்கிற துகள் மீது விசை செயல்படக்கூடிய திசையை நீங்க பாக்குறீங்க. அப்ப விசையில் செயல்படக்கூடிய திசை வந்து எப்படி இருக்கு? அதை உயர்ந்த மின் அழுத்தத்துல இருந்து தாழ் மின் அழுத்தத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில இருக்கு. அப்ப இது வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் மின் அழுத்தத்துல இருந்து தாழ் மின் அழுத்தத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. சரி, இது வந்து நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜும் பாசிட்டிவாக இருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய டெஸ்ட் சார்ஜும் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா, அடுத்து சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் ஆனா டெஸ்ட் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்தா அப்ப வந்து அது எந்த டைரக்ஷன்ல நகரும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இதே போல 3 புள்ளிகள் எடுத்துக்கலாம் PQTன்னு. இந்த 3 புள்ளிகளுடைய தொலைவு அதே போல எல்லாமே அதே போலதான். இப்ப இந்த 3 புள்ளிகள்ல இருக்கக்கூடிய மின் அழுத்தம் பாக்குறீங்க. இப்போ ஒரு சோதனை மின்துகளை இப்ப நம்ம இது பார்க்கும்போது இந்த மின் அழுத்தம் வந்து நமக்கு தெரியுது இல்லையா? VP கிரேட்டர் தேன் VQ கிரேட்டர் தேன் VT. சரி, இப்போ ஒரு சோதனை மின்துகளை கொண்டு வரோம். இப்ப நம்ம கொண்டு வரக்கூடிய சோதனை மின்துகள் வந்து எப்படிப்பட்ட மின்துகள் அப்படின்னா இது வந்து ஒரு எதிர் மின்னூட்டம் கொண்ட ஒரு மின்துகள். இது -Q டேஷ் அப்படிங்கிற மின்னூட்டம் இருக்கு அதுக்கு. சரி, அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய விசை என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இது வந்து சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கு, அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருக்கு. அப்போ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஒரு கவர்ச்சி விசை இது மீது செயல்படும் இல்லையா? அந்த கவர்ச்சி விசையோட டைரக்ஷன் பாருங்க, F வெக்டர் இங்க போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த துகள் வந்து எந்த திசையில நகரும்? உயர் மின் அழுத்தத்துல இருந்து தாழ் மின் அழுத்தத்துக்கு நகருமா, அல்லது தாழ் மின் அழுத்தத்துல இருந்து உயர் மின் அழுத்தத்துக்கு நகருமா? பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எங்க இருந்து போது பாருங்க, இது வந்து தாழ் மின் அழுத்தத்துல இருந்து உயர் மின் அழுத்தத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் மூல மின்துகள் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்து நம்முடைய சோதனை மின்துகள் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே வந்து தாழ் மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின்னழுத்தத்தை நோக்கி நகரும். அதே நேரம் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா அது வந்து உயர் மின்னழுத்தத்திலிருந்து தாழ் மின்னழுத்தத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. சரி, இப்ப இதே போல ஒரு நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் மூல மின்துகள் வந்து ஒரு எதிர் மின்துகளாக இருந்தா அப்ப வந்து இந்த ஒவ்வொரு புள்ளியில இருக்கக்கூடிய மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம் வாங்க. நாம வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்கோம். இந்த சோர்ஸ் சார்ஜ் ஆதி புள்ளியில வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து எப்படிப்பட்ட துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு எதிர்மின் துகள் இல்லையா? -Q அப்படிங்கிற மின்னூட்டத்தை கொண்ட ஒரு எதிர்மின் துகள். சரி, இப்ப இதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் A புள்ளி B புள்ளி 2 புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த 2 புள்ளிகளுக்கும் நடுவே வந்து இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தை நம்ம வந்து மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம்? VAB அப்படிங்கிற பேர் கொடுப்போம் இல்லையா? சரி, VAB அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? VA - VB. சரி, அப்போ இந்த A புள்ளிக்கும் B புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம இந்த முறை எடுத்துக்கொண்டது வந்து ஒரு எதிர்மின் துகள். சரி, இந்த AB 2 புள்ளிகளும் RA RBங்கிற தொலைவில் இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ உங்க Bங்கிற புள்ளியில ஒரு சோதனை மின்துகள், ஒரு நேர்மின் துகளை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்ப இந்த மின்துகள் வந்து இந்த மின்துகளை B புள்ளியிலிருந்து A புள்ளியை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலையை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த B புள்ளியில இருக்கும்போது இந்த மின்துகளின் மீது செயல்படக்கூடிய விசை, கூலும் விசை வந்து
எஃப்சி அப்படி இங்க மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதோட டைரக்ஷன் நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால டைரக்ஷன் வந்து உள்நோக்கி இருக்கிறத நீங்க வந்து பாக்குறீங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா, நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இந்த ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த விசை வந்து எப்படிப்பட்ட விசை, இந்த விசை வந்து ஒரு மாறுபடக்கூடிய விசை. இந்த சோர்ஸ் சார்ஜில இருந்து இருக்கக்கூடிய தொலைவு மாறும் போதெல்லாம் இந்த விசையினுடைய மதிப்பும் மாறுது. அப்ப இது வந்து மாறுபடும் ஒரு விசையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம வந்து இதுக்கு இன்டகிரேஷன் பயன்படுத்தணும். அப்ப நம்ம வந்து இந்த ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் நடுவுல ஒரு பிங்கிற ஒரு புள்ளியை எடுத்துக்க போறோம். இந்த புள்ளி வந்து இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து எக்ஸ்ங்கிற தொலைவில் இருக்கிறதாக எடுத்துக்க போறோம். இந்த பி புள்ளியிலிருந்து ஒரு சிறிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடப்பெயர்ச்சி நம்ம வந்து கொடுக்குறோம் டிஎக்ஸ்ன்னு. அப்படி கொடுக்கும்போது இந்த டிஎக்ஸ்ங்கிற சிறிய இடப்பெயர்ச்சியில வந்து விசையினுடைய மதிப்பு வந்து மாறாமல் இருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சிறிய இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப இந்த ஒர்க் டன், இந்த இடப்பெயர்ச்சி டிஎக்ஸ்ங்கிற சிறிய இடப்பெயர்ச்சிக்கு செய்யப்பட்ட வேலையை வந்து டிடபிள்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிடபிள்யூ ஈக்குவல் டு இந்த பி புள்ளியில இருக்கக்கூடிய பி புள்ளியில இந்த துகளின் மீது செயல்படக்கூடிய விசை, அந்த டிஎக்ஸ்ங்கிற இந்த இடப்பெயர்ச்சியின் போது இந்த துகளின் மீது செயல்படக்கூடிய விசை நம்ம ஒரு மாறா விசைன்னு எடுத்துட்டோம் இல்லையா, அது வந்து எஃப்பி அப்படிங்கிற பேர் கொடுத்துக்கலாம். இப்போ எஃப்பி வெக்டர் டாட் டிஎக்ஸ் வெக்டர். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது நம்ம எப்படி எழுதலாம், டிடபிள்யூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எஃப்பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் டிஎக்ஸ் வெக்டர் இன்டூ காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது இந்த எஃப்பி வெக்டருக்கும் டிஎக்ஸ் வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். சரி, மாடுலஸ் ஆஃப் எஃப்பி வெக்டர் என்னது, இந்த பி புள்ளியில செயல்படக்கூடிய விசையினுடைய எண் மதிப்பு என்னது, எண் மதிப்பு வந்து கே இன்டூ கியூ கியூ டேஷ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு வந்து எக்ஸ். இந்த பி புள்ளி வந்து எக்ஸ்ங்கிற தொலைவில் இருக்கு. இப்போ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். டிஎக்ஸினுடைய எண் மதிப்பு, டிஎக்ஸ் வெக்டருடைய எண் மதிப்பு வந்து டிஎக்ஸ் இன்டூ காஸ். இப்போ வந்து விசையும் இடப்பெயர்ச்சியும் என்ன திசையில இருக்குன்னு பாருங்க. விசை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இது எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம்ல, இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்னா இது எக்ஸ் ஆக்சஸ். அப்ப விசை வந்து பார்த்தோம் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு. இடப்பெயர்ச்சி பார்த்தோம்னாலும் பில இருந்து ஏக்கு தான் போறோம் இல்லையா, அதுவும் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்போ விசையும் இடப்பெயர்ச்சியும் ஒரே திசையில் இருக்கனால காஸ் 0 இல்லையா, தீட்டாவுடைய மதிப்பு வந்து 0. அப்ப நம்ம என்ன எழுதலாம், டிடபிள்யூ ஈக்குவல் டு கே கியூ கியூ டேஷ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்ப இது வந்து இந்த டிஎக்ஸ்ங்கிற சிறிய இடப்பெயர்ச்சிக்கு செய்யப்பட்ட வேலை. அப்ப மொத்தமாக பி இருந்து ஏக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை வந்து நம்ம என்ன பேர் கொடுக்கிறோம், டபிள்யூஏபி. ஏங்கிறது ஃபைனல் பொசிஷன், பிங்கிறது இனிஷியல் பொசிஷன், ஈக்குவல் டு இந்த இன்டகரல் டிடபிள்யூ ஃப்ரம் எதுல இருந்து இது வரை, பில இருந்து ஏ வரைக்கும். சரி, ஈக்குவல் டு இது என்ன வரும், இன்டகரல் கே கியூ கியூ டேஷ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா WAB ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இன்டகரல் பாருங்க k வந்து k q q dash மூணுமே வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்ப அது மூணையும் நம்ம வந்து இன்டகிரேஷன்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். அப்ப k இன்டூ q இன்டூ q dash இன்டகரல் 1 by x square dx அப்படின்னு எழுதலாம். இதுல இருந்து இதுவரை இன்டகிரேட் பண்ணணும். b ல இருந்து நம்ம xங்கிற இந்த தொலைவு வந்து b ல இருந்து a வரைக்கும் என்ன மதிப்பை எடுத்துக்குதோ அந்த மதிப்புக்குள்ள நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்ப எக்ஸினுடைய மதிப்பு b ல இருக்கும்போது RB, a ல இருக்கும்போது RA. அப்ப RB லிருந்து RA வரை. சரி, இப்ப சால்வ் பண்ணா என்ன வருது, WAB ஈக்குவல் டு 1 by x ஸ்கொயர். இதை நம்ம வந்து x to the power of -2 எழுதலாம். இன்டகிரேட் பண்ணும்போது x to the power of -2 plus 1 divided by -2 plus 1 வரும் இல்லையா. அப்ப k q q dash into -1 by x divided by -2 plus 1 வரும் இல்லையா. இதெல்லாம் ஏற்கனவே இதை இன்டகிரேஷன் பண்ணோம், அதனால நான் திரும்பவும் பண்ணல. பாருங்க, RB இருந்து RA வரை. சரி, அப்ப WAB வந்து KQQ dash -1 by x RB to RA வருது. இப்ப லிமிட்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா WAB ஈக்குவல் டு KQQ dash இன்டூ முதல்ல வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், முதல்ல வந்து அப்பர் லிமிட் இல்லையா, அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா -1 by RA மைனஸ் அப்புறம் லோயர் லிமிட் இல்லையா -1 by RB அப்படி சொல்லி வரும். அப்ப என்ன வருது, WAB ஈக்குவல் டு பாருங்க KQQ dash இன்டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்திருக்கு, அது பிளஸ்ஸா மாறிடும் இல்லையா. அப்ப 1 by RB -1 by RA அப்படி சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்க்கும்போது, அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா RA மைனஸ் RBன்னு வந்தது. இப்போ அதே போல் நம்ம அந்த ஃபார்முலா மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு மைனஸ் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ என்ன வரும் பாருங்க, WAB ஈக்குவல் டு KQQ dash ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by RA -1 by RB அப்படி சொல்லி வருது. சரி, இப்போ இது வந்து
பி புள்ளியிலிருந்து ஏ புள்ளிக்கு கியூ டேஷ் அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை. இப்ப அதே இது ஓரலகு மின்னூட்டத்தை நகர்த்தணும் அப்படின்னா செய்யப்பட்ட வேலை என்னவாக இருக்கும்? இதை டிவைடட் பை கியூ டேஷ்னு பண்ணணும் இல்லையா? அப்ப WAB divided by Q dash equal to minus KQ dash into 1 by RA minus 1 by RB divided by Q dash. இப்ப Q dash cancel ஆயிடும். சரி, அப்ப என்ன வருது நமக்கு? WAB by Q dashங்கிறது என்னது? ஓரலகு மின்னூட்டத்தை B புள்ளியிலிருந்து A புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அப்ப VAB அதுதான் வந்து WAB divided by Q dash equal to minus KQ into 1 by RA minus 1 by RB. அப்போ நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் மூல மின்துகள் வந்து ஒரு எதிர்மின் துகளாக இருந்தா பொட்டன்ஷியலுடைய மதிப்பு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸினுடைய மதிப்பு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நேர்மின் துகளுக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதற்கு ஒரு எதிர்குறியாக வருது அப்படிங்கறத நம்ம வந்து நெகட்டிவாக வருது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? சரி, இது இப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பி புள்ளியை நம்ம வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கிறதாக எடுத்துப்போம். VAB-ய நம்ம வந்து VA மைனஸ் VBன்னு எழுதுறோம். இப்போ இதுல பி புள்ளி வந்து நம்ம இன்ஃபினிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VB வந்து 0 ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? VA மைனஸ் 0, அதாவது VA ஆயிடும். அப்ப VA-வினுடைய மதிப்பு இங்க தொடர்ந்து இங்க எழுதலாம். இந்த இடத்துல எழுத போறேன் பாருங்க. VA வந்து என்னவாக இருக்கும்? மைனஸ் KQ into 1 by RA minus இந்த Bங்கிற புள்ளியை இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்க போறோம். அப்ப RB வந்து ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ 1 by RB அப்படின்னா 1 by இன்ஃபினிட்டி. சால்வ் பண்ணோம் அப்படின்னா VA ஈக்குவல் டு மைனஸ் KQ by RA அப்படின்னு வருது. இந்த Kவை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் Q by 4 pi epsilon naught RA அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இதையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒரு சோர்ஸ் சார்ஜ் வந்து ஒரு நேர்மின் துகளாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது வந்த அந்த ஏங்கிற புள்ளியில, இதே ஆறுங்கிற தொலைவில் இருக்கக்கூடிய RAங்கிற தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஏங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா துகள் வந்து நேர்மின் துகள, சோர்ஸ் சார்ஜ் வந்து நேர்மின் துகளாக இருந்தா பிளஸ் இங்க வந்து பார்த்தோம்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக வருது. அதே இது சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்தா இந்த பொட்டன்ஷியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக வருது. மற்றபடி மற்ற மதிப்புகள் எல்லாமே Q by 4 pi epsilon naught RA, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சைன் மட்டுமே மாறுகிறது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்ப அடுத்து நாம வந்து இதே மாதிரி ஒரு எதிர்மின் துகள் வந்து சோர்ஸ் சார்ஜாக மூலமின் துகளாக இருக்கும்போது மின்னழுத்தம் வந்து தொலைவை பொறுத்து எவ்வாறு இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து மைனஸ் Q வந்து சோர்ஸ் சார்ஜாக எடுத்திருக்கோம். இப்ப இதனுடைய மின் புலத்துல நம்ம 3 புள்ளிகள் PQT 3 புள்ளிகள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த புள்ளிகள் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து என்ன வருது அப்படிங்கறத பார்ப்போம். இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஏங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்னழுத்தம் VA வந்து ஈக்குவல் டு மைனஸ் Q by 4 pi epsilon naught into RA அப்படின்னு சொல்லி பார்த்தோம். RAங்கிறது இந்த ஏ புள்ளி எவ்வளவு, இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படிங்கிறது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து இருக்கக்கூடிய தொலைவு RA அது வந்து அதிகமாக என்ன ஆகுது? இந்த VAவினுடைய மதிப்பு வந்து என்ன ஆகுது? அதிகமாகிக் கொண்டே போகிறது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? பொட்டன்ஷியலுடைய மதிப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. பொட்டன்ஷியல் வந்து ஏன் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டின் மூலமா புரிஞ்சுக்கலாமா? இந்த முதல்ல P புள்ளி எடுத்துக்கலாம். இந்த P புள்ளி வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ இந்த P புள்ளியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மின்னழுத்தத்தை வந்து ஏதோ ஒரு மதிப்பு நான் கால்குலேட் பண்ண போறது இல்ல, -5 வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே இது நான் இந்த Q புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த Q புள்ளி வந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். அப்போ இந்த Q புள்ளியில வரக்கூடிய மின்னழுத்தம் வந்து எவ்வளவு வரும்? மின்னழுத்தம் இந்த மதிப்பு 5ங்கிற மதிப்பு வந்து நம்ம என்ன அது இப்ப பாருங்க, டினாமினேட்டர்ல பெரிய மதிப்பு வருது இல்லையா? 15 சென்டிமீட்டர் 10ல இருந்து 15 ஆயிடுது. அப்ப இதனுடைய எண் மதிப்பு பார்த்தோம், அந்த மைனஸை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண் மதிப்பு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிருக்கணும்? அது கீழே அதிகமான டினாமினேட்டர்ல அதிகமான மதிப்பு வந்தனால குறைஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப நான் வந்து எனக்கு வந்து -3 வோல்ட்ஸ் அப்படின்னு வரதா எடுத்துப்போம் இல்லையா? மதிப்பு குறையுது, அது முன்னாடி நெகட்டிவ் சைன். சரி, இப்ப எது பெருசு? VP பெருசா VQ பெருசா? -5 -3 பெரிய மதிப்பு எது? -3 தான் பெரிய மதிப்பு இல்லையா? அப்போ VQ வந்து கிரேட்டர் தேன் VP அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னால
உருவான மின்புலத்துல இருக்கக்கூடிய புள்ளிகள்ல நம்ம வந்து அந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து தள்ளி போக போக நமக்கு வந்து மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு அதிகமாகி கொண்டே போகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். VQ வந்து கிரேட்டர் than VPன்னு பாக்குறோம் இல்லையா? இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா P புள்ளியில இருக்கக்கூடிய மின்னழுத்தம் VP, Q புள்ளியில இருக்கக்கூடிய மின்னழுத்தம் VQ, T புள்ளியில இருக்கக்கூடிய மின்னழுத்தம் VTன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VP வந்து VQவை காட்டிலும் குறைவாக இருக்கும். அதே மாதிரி VQ வந்து VTயை காட்டிலும் குறைவாக இருக்கும். VP less than VQ less than VT அப்படிங்கிறது பார்க்கிறோம். அப்போ சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து தள்ளி போக போக மின்னழுத்தம் வந்து என்ன ஆகுது? மின்னழுத்தம் வந்து அதிகமாகி கொண்டே போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜை வந்து நம்மளோட டெஸ்ட் சார்ஜாக எடுத்துப்போம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து உயர் மின்னழுத்தத்திலிருந்து தாழ் மின்னழுத்தத்தை நோக்கி நகருமா அல்லது தாழ் மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின்னழுத்தத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம என்ன அதுக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்? இதன் மீது செயல்படக்கூடிய விசை பார்க்கணும். இதன் மீது செயல்படக்கூடிய விசை பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டுமே சோர்ஸ் சார்ஜும் சரி டெஸ்ட் சார்ஜும் சரி ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு? லைக் சார்ஜஸாக இருக்கு இல்லையா? ஓரின மின்னூட்டங்களாக இருக்கு. அப்ப விலக்கு விசை செயல்படும். விலக்கு விசையோட டைரக்ஷன் நீங்க பார்க்கலாம். அந்த விசை வந்து F வெக்டர்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இது என்ன டைரக்ஷன்ல நகரும்? இது நான் இந்த விசையோட திசை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து உயர்ந்த மின்னழுத்தத்தை நோக்கி நகருது, தாழ் மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின்னழுத்தத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. சரி, இப்ப இதே போல அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்ட் சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜாக இருந்ததுன்னா, ஒரு நேர்மின் துகளாக இருந்தது அப்படின்னா அது எப்படி நகரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே போல நம்மளுடைய சோர்ஸ் சார்ஜ் வந்து -Q, அதனுடைய மின்புலத்துல 3 புள்ளிகள் எடுத்துக்கிறோம், P, Q மற்றும் T. இந்த 3 புள்ளிகள் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் VP, VQ மற்றும் VT. இந்த மின்னழுத்தத்துக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? எப்படி இருக்கும்? VPயை காட்டிலும் VQ அதிகமாக இருக்கும், VQவை காட்டிலும் VT அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப இதுல வந்து நம்ம ஒரு சோதனை மின்துகள், ஒரு நேர்மின் துகள் எடுத்துக்கிறோம். அந்த நேர்மின் துகள் மீது செயல்படக்கூடிய விசை என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி உள்நோக்கி இருக்கும். இங்க இது F வெக்டர் நீங்க மார்க் பண்ணப்பட்டிருக்கிறத பாக்குறீங்க. அப்ப இந்த துகள் வந்து எப்படி நகரும்? இந்த துகள் வந்து உயர் மின்னழுத்தத்திலிருந்து தாழ் மின்னழுத்தத்தை நோக்கி நகரும். ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியலை நோக்கி போகும் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. இதுவரை நாம ஒரு புள்ளி மின்துகளால் உருவான மின்புலத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில பொட்டன்ஷியல் மின்னழுத்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணோம். அதே போல மூல மின்துகள் மாறும்போது, மூல மின்துகள் நேர்மின்துகளாக இருந்தா மின்னழுத்தம் வந்து தொலைவு அதிகமாக அதிகரிக்கிறதா குறைகிறதா அப்படிங்கறத பார்த்தோம். அதே போல மூல மின்துகள் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தா அதனுடைய அதிலிருந்து தொலைவு அதிகரிக்கும் போது மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு வந்து எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.